நெட்ஃப்ளிக்ஸ்லயே த மோஸ்ட் வாட்சபிள் டிவி சீரிஸ் அதாவது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட கதை தெரியும். ஆனா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எப்படி உருவாச்சுன்ற கதை தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. 84 நார்த் கலிஃபோர்னியால தான் டூஃபோ பாய்ஸ் பொறக்குறாங்க. அவங்களுக்கு பெருசா சினிமா பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. சின்ன வயசுல சயன்ஸ் ஃபிக்ஷன் இந்த மாரி ஃபேண்டசி படம் பார்த்து தான் வளர்றாங்க. பார்த்தீங்கன்னா, இத பார்த்து தான் அவங்களுக்கு டைரக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது. இருக்கிற மோன்டாக்ன்ற அந்த இடத்துல சில சயன்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தியரி சுத்திட்டு இருக்கு. இத இன்ஸ்பயர் பண்ணி தான் அவங்க கதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. டக்குனு ஒரு கதை எழுதுறாங்க. குழந்தைகள சென்டரா வச்சு எல்லா ஸ்டுடியோலயும் அப்ரோச் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இத வச்சு ஹாரர் சீரிஸ் எடுத்தா எவன்டா பார்ப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு அடல்ட்ட வச்சு எடு. இல்லையா சில்ட்ரன் ஷோவா மாத்து. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதைய எடுத்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட போறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்லவா வேணும். பார்த்தீங்கன்னா, மோன்டாக்ன்ற இந்த பேர ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா ரீநேம் பண்ணி எழுதுறாங்க. மிஷின்ல ரிலீஸ் பண்றாங்க. பெரிய ஸ்டார் காஸ்ட் கிடையாது. பெருசா ப்ரமோஷன் கிடையாது. பெருசா எந்த விஷயமும் கிடையாது. ஆனா பீப்பிள்ஸ் பார்க்குறாங்க. அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. த மோஸ்ட் வாட்சபிள் டிவி சீரிஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஆவும். த டாப் மோஸ்ட் கிரியேட்டர் டஃபோ பிரதர்ஸ் ஆவும் இண்டஸ்ட்ரியில பேர் வாங்கி குடுத்துருக்கு. அன்னைக்கு மட்டும் அவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு அடல்ட்ட வச்சோ, சில்ட்ரன்ஸ வச்சோ அந்த சீரிஸ் எடுத்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து டாப் மோஸ்ட் சீரிஸா என்ன பத்தி சொன்னா எனக்கு என்னடா? எவ்வளோ ரிஜெக்ஷன் வந்தாலும் என் டைரக்ஷன் மாறாம போனதுனால தான் இன்னைக்கு டஃப் ஆஃப் பிரதர்ஸ் ஒரு டாப் மோஸ்ட் கிரியேட்டரா இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. அது ஒரு டயலாக் வருமே, இந்த உலகம் ஜெயிச்சிருவன்னு சொன்னா கேட்காது. ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். அதே மாரி தான். மறக்காம ஃபாலோ பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.